ஆவுன்னா பயமுறுத்துவாங்க. பயமுறுத்துறாங்களா? அது அப்போ இதாயிரும் அதாயிரும், ஒன்றுமே ஆகாது. எதை பார்த்து பயப்படாதீங்க. நம் வாழ்க்கை நம்ம கையில் தான் இருக்கு. நம் வாழ்க்கையை நம்ம தான் செதுக்கணும். நம்ம தான். அடுத்தவனோட தயவு செஞ்சு கம்பேர் பண்ணிக்காதீங்க. அவன்கிட்ட இல்லாத ஒரு பெரிய விஷயம் நம்மகிட்ட இருக்குன்னு நினைங்க. நமக்கு தெரிஞ்சது அவனுக்கு தெரியாது, அவனுக்கு தெரிஞ்சது நமக்கு தெரியாது, அவ்வளோதான். 100 மார்க் வாங்க, 100 மார்க் வாங்கினா எல்லாரும் 100 மார்க் வாங்கினா அப்போ யார் தான் 90 வாங்குறது, 80 வாங்குறது? நான் முதல் மார்க் வாங்குறவங்களுக்கு சல்யூட் பண்ணுவேன். அவன் நல்ல படிப்பாளி, திறமைசாலி, அவனுக்கு சல்யூட். ஆனால் பின்னாடி இருக்கான் பார்த்தீங்களா, இவனுக்கு கை கொடுக்கறதுக்கு தான் இங்கே ஆள் இல்லை. என்னப்பா நீ என்ன ரொம்ப ஆவரேஜாக இருக்க அப்படிமா? ஆவரேஜ் தான் இருப்பான். இந்த உலகத்தில் பெருசாக சாதிச்சவங்க ஆவரேஜ் ஸ்டூடெண்ட் தான். அதை மட்டும் மனசில் வச்சுக்கோங்க. இதான் உண்மை. பில்கேட்ஸ் படிக்கும்போது அவர் கூட படித்து முதல் மார்க் வாங்கின மாணவன் அவருடைய கம்பெனியில் வேலை பார்த்துட்டு இருக்கான். இது ரெக்கார்ட். எந்த துறை வேணா நடங்க. ஏஆர் ரஹ்மான் உலகத்தை புரட்டி போட்ட இசையமைப்பாளர், ஆவரேஜ் ஸ்டூடெண்ட் தான். ஆமா, சச்சின் டெண்டுல்கர் அவர் முதல் மார்க் வாங்கினாரு இல்லையா? படிக்கிறதுல முதல் மார்க் வாங்குறவங்க வாங்கட்டும். நமக்கு வரலையா, நமக்கு அது சரியா வரலையா, நம்ம வேற எதுலயா ஜெயிப்போம், அவ்வளவுதான்.